சரி இரு. பார்வதி பார்வதி சாப்பாடு இருந்தா எத்துனாமா? என்னதுங்க அத்தை? பார்வதி கொஞ்சம் சாப்பாடு இருந்தா எத்துனாமா? அந்த அக்கா ரொம்ப சுஸ்தா கீழே விழுட்டுக்கிறாங்க. அத்தை சாப்பாடு எதுவும் இல்லைங்க அத்தை. 2 நாள் சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. சப்பாத்தி வேணா எடுத்து நட்டுங்களா? போய் எடுத்துனும். அப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வெளியே வைக்க மாட்டேன். எப்ப பாரு அந்த ஃப்ரிட்ஜ் உள்ளே துருத்திடு. ஃப்ரிட்ஜ் என்ன சொல் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. காய்கறி மாத்திரை கறி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான். நீங்க என்ன பண்றீங்க சொல்லி வச்சு மீந்த உடனே எல்லாத்தையும் உள்ள வச்சிருது. அதை எடுத்து மறுநாள் எடுக்க பழக்கமே இல்ல. அது உள்ள வச்சு 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 ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். ஓடி போயிட்டு அவங்க இவ்வளவு மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குவாங்க. பிள்ளைங்களுக்கு அத்தையே கொடுக்கறது. முன்னால யாருன்னா தர்மம்னு கேட்க வருவாங்க. அது கூட இப்ப வரதுல. ஏன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சு கொடுத்தா அவங்களுக்கும் அதே காயில தானே வருது. அதுக்கு தான் யாரும் வருதுல. இருக்கிற கொழும்பு சாப்பாடு யாருன்னா வந்தா குடு. பக்கம் யாருன்னா கேட்டு குடு. அது உள்ள வச்சு ஏன் வேஸ்ட் பண்ணி கீழே போட்டு காயில வந்து பொண்ணும் பாரு. ஒரு வேளை சோறு துண்ணுல இந்த அம்மா எப்படி கீழே விழுந்துக்கிறாங்க பாரு. இதெல்லாம் நல்லது.